எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ராஜஸ்தான்ல நடந்த ஒரு கொடுமை. இந்த நியூஸ் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க? எத்தனை பேர் கேள்விப்படாம இருக்கீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அதைய பார்த்த வரைக்கும் என் மனசுக்குள்ள ரொம்பவும் ஒரு ஆழமான ஒரு வலியை ஏற்படுத்திடுச்சு. நம்ம வீட்டு குழந்தைக்கு அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னா, அது அந்த குழந்தை எப்படி வெளியே வரும்? ஆனா அந்த 13 வயசு குழந்தைக்கு என்ன நினைக்க தோணும் அப்படிங்கிறது தெரியல. இது அரசியல் ஆட்டம் 2026. ராஜஸ்தான்ல 13 வயசு குழந்தைக்கு நடந்தது பாத்தீங்கன்னா, ஏதோ பக்கத்து மாநிலம் நம்மளுக்கு நடந்திருக்கு, பக்கத்து வீட்டுல நடந்திருக்கு, இல்ல வெளிநாட்டுல அந்த மாதிரி நடந்திருக்கு. நம்ம அப்படி பார்க்காம நம்ம வீட்டு ஒரு குழந்தைக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம்? 13 வயசு குழந்தைக்கு கேங் ரேப்னா என்னன்னே தெரியாது. அந்த குழந்தை விளையாண்டுட்டு இருக்கு, ஏதோ ஒரு ஆட்டோக்காரன் கூட்டிட்டு போறான், அது ஏறி போயிடுச்சு. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அவங்க அம்மாக்கே தெரிய வருது, எங்கடா குழந்தைய காணுமே அப்படின்னு. குழந்தைய அங்க இங்கெல்லாம் தேடி பார்த்திருக்காங்க, தெரிஞ்ச வீடு அக்க பக்கம், அதாவது அந்த ஏரியா ஃபுல்லாமே அந்த அம்மா தேடி பார்த்திருக்காங்க, கூட இருக்கவங்க எல்லாம் தேடி இருக்காங்க. இருந்தாலும் அந்த குழந்தைய காணும். ஐயோ, நேரம் ஆக ஆக நம்ம குழந்தைக்கு என்ன ஆயிடுச்சோ அப்படின்னு ஒரு பதத்துல போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி என் குழந்தைக்கு காணுங்க, எங்க போச்சு என்னதுன்னு தெரியல, கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேக்குறாங்க. எஃப்ஐஆர் ஏதோ போட்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போலீஸ் இது அசால்ட்டா எடுக்காம என்ன நடந்திருக்கு அப்படின்னு நேரடியா ஸ்பாட்டுக்கே அங்க இருக்க சிசிடிவி எல்லாமே கலெக்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு அந்த குழந்தை ஒரு ஆட்டோக்காரன் கூட்டிட்டு போயிருக்கேன் அப்படின்னு. அந்த ஆட்டோ எங்கெல்லாம் மூவ் ஆகி போகும்போது பாத்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு போய் நிறுத்திருக்காங்க. அந்த ஹோட்டல்ல அந்த ஆட்டோக்காரன் என்ன பெரிய வேலை பார்த்திருக்கானா, கொண்டு போய் அந்த ஹோட்டல் அந்த குழந்தைய வித்திருக்கானா இல்ல அதாவது புரோக்கர் இருப்பானு பாத்தீங்களா, அந்த வேலையை தான் அவன் பார்த்திருக்கான் போது. அதான் அந்த ஹோட்டல்ல இருக்கவங்க என்ன பண்ணிருக்கணும், ஒண்ணு மேல இருக்கவங்க யாருக்காவது அவன் புகார் பண்ணியிருக்கணும், இல்லைன்னா போலீஸ்க்கு சொல்லியிருக்கணும். அதுதான் நிஜமாலுமே பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இந்த கூட்டம் இவனுங்கெல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு வாட்ஸ்அப்ல அவங்க இருப்பாங்க பாத்தீங்களா கான்டாக்ட்ல, அந்த நாய்க்குலாம் மெசேஜ் பண்ணி வாங்கடா, அதாவது சின்ன குழந்தை கிடைச்சிருக்கு. இன்னும் ஒரு கேவலமான ஒரு விஷயம், ஒரு குழந்தையும் கூட பார்க்காம ஒரு போதை பொருளா அவங்க எப்படிதான் பாக்குறாங்கன்னே தெரியல. கிடைச்சிருக்கு வாங்கடா அப்படின்னா வந்துடுறதா? உங்க வீட்டுல குழந்தை இல்லையா? அந்த குழந்தைக்கு இதே மாதிரி சேம் அதே மாதிரி எவனா ஒருத்த மெசேஜ் பண்ணி இந்த மாதிரி இருக்குடா வாங்கடா அப்படின்னா நீங்க உடனே ஓடிடுவீங்களா? பண்ண மாட்டோம்ல. அடங்கு நாய்க்கு பண்ணிருக்காங்க. கிட்டத்தட்ட 32 பேருங்க 5 நாளா. கிட்டத்தட்ட ஒரு 3 ஹோட்டல்னு சொல்றாங்க. 3 ஹோட்டலா இல்ல அதுக்கு மேலேயா இருக்கா அப்படிங்கிறது தெரியல. 3 ஹோட்டல்ல அந்த குழந்தைய 5 நாளா வச்சு கேங் ரேப் பண்ணிருக்காங்க. ஆனா இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த குழந்தை உயிரோடு இருக்கு. ஆனா உயிரோடு இருந்து அந்த குழந்தை அடுத்த இதுக்கு எப்படி மூவ் ஆகி போவான்னு தெரியல. நாங்க அந்த கேஸ் ஆனதுக்கு அப்புறம் அவங்க அந்த பெண் போலீஸ்லாம் கூப்பிட்டு வச்சு விசாரிச்சிருக்காங்க. அந்த பிஞ்சு குழந்தைக்கு என்ன சொல்றது, எப்படி விரிவாக்கம் சொல்றதுன்னே தெரியாம 19 ரூபா இதெல்லாம் பண்ணாங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது அந்த போலீஸ்கார அம்மாவுக்கே மனசு தாங்க முடியலைங்க. ஆனா அந்த அளவுக்கு வலி. இப்போதைக்கு ஒரு 16 பேர் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, சில பேர்லாம் தேடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இது மட்டும் போதுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. அங்க இருக்க மாவட்ட கலெக்டர் அதாவது இந்த பில்டிங்ல நிறைய இல்லீகல் விஷயம் எல்லாம் நிறைய போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு டாக் இருந்தாலும் அதை பெருசா கண்டுக்கல. இப்ப இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்த உடனே அதை பெருசா ஒரு பேசுபொருளா கொண்டு இந்த ஆட்சிக்கு ஒரு களங்கம் உண்டு பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவசர அவசரமா ஒரு முடிவு எடுத்து அதுக்கு எல்லாமே பண்றாங்கன்னு வைங்க. இது முன்னாடியே அவங்க பண்ணியிருந்தா அப்படின்னா இந்த 13 வயசு குழந்தை இல்லாம இன்னும் எத்தனை குழந்தைங்க இந்த மாதிரி ஆயிருக்கு அப்படின்னு தெரியல. அதெல்லாம் தடுத்துருக்கலாமே. ஏன் இது கண்டு காணாத மாதிரி, அதாவது கையில ஒரு அமௌண்ட் கொடுத்தா போதும், திருடனுக்கு யாரை எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். போயிருக்காருன்னா ஏட்டா இல்ல அதுக்கு மேல இருக்குவாங்களா, அதுக்கு இவ்வளவு மாமூல்னு சொல்லிட்டு ஒரு அமௌண்ட் கையில கொடுத்தா அவங்க மூடிட்டு இருந்துக்குவாங்க. ஆனா இங்க பாதிக்கப்படுறது நாம தான். அந்த குழந்தை இதுக்கப்புறம் எப்படி அடுத்த நாள் வாழ்க்கையை கொண்டு போகும் அப்படிங்கிறது தெரியல. என்னதான் போக்சோல அரெஸ்ட் பண்ணி மரண தண்டனையே கொடுத்தாலும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன சொல்லி நீங்க ஆறுதல் படுத்துவீங்க? பெற்றவங்களை விடுங்களேன், அந்த குழந்தைக்கு எப்படி நீங்க ஆறுதல் சொல்லுவீங்க? ஒருவேளை அந்த குழந்தை வீட்டுல தூங்கிட்டு இருக்கு, தனியா அவங்க ரூம்ல இருக்காங்க அப்படின்னா, சப்போஸ் அவங்க அப்பாவோ இல்ல அவங்க அண்ணனோ யாராவது ஒரு ஆண் நம்பரோ வராங்க அப்படின்னா அந்த குழந்தையோட பார்வை எப்படி இருக்கும்? வா அப்படின்னு வாய் நிறையா சொல்லுவாளா, இல்ல இந்த அங்கிள் அவங்க எல்லாம் அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு அந்த ஒரு மைண்ட் தாட்ல இன்னும் அந்த குழந்தை இருக்குமா? ஒரு படம் கமலஹாசன் சார் நடிச்சிருப்பாரு. அந்த அப்பாவாகட்டும் அவங்க அம்மாவாகட்டும் அவங்களோட வலி வேதனை எந்த அளவுக்கு சொல்ல முடியாத ஒரு வார்த்தையா இருக்கும் அப்படின்னா, இங்க மாற வேண்டியது யாரு? இப்படிதான் இந்த சமூகம் இருக்கும், இதுக்குள்ளதான் நீங்க வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்பு உருவாக்கி நம்ம இதுக்குள்ளதான்
இருக்கும் அப்படின்னா அது தேவையே இல்லையே. ஒரு உயிர் போனதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து ஒரு அரசாணை வெளியிடுவீங்க அப்படின்னா அதை நீங்க முன்னாடியே பண்ணலாமே. அதாவது இந்த மாதிரி குற்றம் எல்லாம் பண்ணா பெரிய அளவுல வந்து நாம மட்டும் இல்ல, நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாருமே பாதிக்கப்படுவாங்கன்னு அந்த குற்றம் செஞ்சவங்களுக்கு வந்து மனசு அப்படி ஒரு தண்டனை கொடுத்தாதானே இது வந்து சரியா இருக்கும். இது எதுக்காக சொல்றேன்னா, அந்த குழந்தைக்கு நடந்துருச்சுப்பா, இல்ல அவங்களுக்கு நடந்திருக்கு, அந்த ஸ்டேட்ல நடந்திருக்கு, அந்த நாட்டுல நடந்திருக்கு, அதனால எனக்கு என்னப்பா பாதிப்பு. ஒருவேளை அது எனக்கு நடந்துருச்சு அப்படின்னா அப்போ நான் இதே மாதிரிதான் உட்காந்துட்டு இருப்பேனா? இல்ல தமிழ்நாட்டிலேயே ஏகப்பட்ட விஷயம் இப்படிதான் போய்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் வந்து போராட்டம், மறியல், அதாவது சடத்துல வாங்க மாட்டோம், இதுக்கு உண்டான தண்டனை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வாங்குவோம், சமரசம் பேச்சு இதெல்லாம் பேசினதுக்கு அப்புறம் தான் வந்து அந்த குழந்தைக்கு உண்டான இந்த எல்லா நல்ல காரியம் பண்ணுவோம். அப்படிங்கும் போது அங்க என்ன வந்து நிறைவேற்றி கொடுப்பீங்க? திரும்ப அந்த உயிர் வந்து வந்துருமா? வராதுல்ல. அப்ப என்ன பண்ணணும்னா இந்த அரசாங்கம் மக்களுக்கு உண்டான ஒரு சமமான ஒரு சட்டத்தை வந்து கொண்டு வரும். ஒரு ஓகே, நீங்க சொல்ற மாதிரி இந்த சட்டம் எல்லாம் கொண்டு வந்தா இந்தியா ஒரு வேலை வேற மாதிரி மாறிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா மாறணும். மாற்றம்ங்கிறது வந்து நம்மள இருந்து தொடங்கட்டுமே. ஏன்னா இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சாதாரண மக்களுக்கு வந்து நடக்கிற ஒரு விஷயத்த வந்து மேல இருக்கவங்க வந்து பெருசா கண்டுக்கிறது இல்லை. ஏன்னா அவனுக்கு நடக்கல இல்ல. இதே வந்து ஒரு அரசியல்வாதிக்கோ ஒரு அதிகாரிக்கோ பணம் படிச்ச முதலீடுக்கோ பிஎம் சிஎம் அவங்கள சார்ந்தவங்களுக்கோ அவங்க குடும்பத்துல நடக்கும் போதுதானே அந்த வழி தெரியும். அப்ப என்ன பண்ணுவானுங்க? அவசர அவசரமா வந்து கைது பண்றதும், சட்டத்தை வந்து புதுசு புதுசா மாத்துறதும், அவனுக்கு வந்து உடனடியே தண்டனை வாங்கி கொடுக்கறதும் எவ்வளவு ஸ்பீடா வந்து அவங்க பண்ணுவாங்க தெரியுங்களா? அப்போ சாதாரண மக்கள் தான் அவங்களுக்கு வந்து இலக்கணமா போச்சு. ஓட்டு போட்டாங்க தானே, நம்ம என்ன வேணா பண்ணலாம், ஏன்னா நம்ம அதிகாரத்துல இருக்கும்ல, அதனால நம்ம என்ன வேணா பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு திமிருத்தனம். நம்ம வந்து மக்களுக்காக தான் வந்து வேலை செய்ய வந்திருக்கோம், அந்த வேலையை கரெக்டா பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணணும், இல்லைன்னா தோண வைக்கணும். மக்கள் கிட்டையும் இந்த அரசாங்கத்துக்கிட்டையும் நான் கேட்கிற ஒரு கேள்வி, அதை வந்து நிறைவேற்றியே ஆகணும். அப்படி பண்ணா மட்டும்தான் இந்த குற்றம் வந்து கம்மியாகும் அப்படிங்கிறது என்னோட தாட். அதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, சட்டங்கள் வந்து திருத்தி எழுதப்படணும். ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க? இதுக்கு முன்னாடி நிறைய சட்டம் இருக்கு, அது எல்லாமே இதே மாதிரி தானே கொண்டு வந்திருக்காங்க, அப்படி இருந்தும் பெரிய அளவுல வந்து குற்றம் கம்மியாகலையே, அது வந்து பெருசா போயிட்டு தானே இருக்கு, அதெல்லாம் விட்டுட்டு வேற ஏதாவது சொல்லுங்க ப்ரோ அப்படின்னாலும் அது சட்டத்தை வந்து திருத்தி முறைப்படுத்தணும். அப்படி பண்ணா மட்டும்தான் இதுக்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்கும். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ஒரு சட்டம் வந்து கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துறாங்க அப்படின்னா அது சாமானிய மக்களுக்கு மட்டும் இருக்கக்கூடாது, எல்லா மக்களுக்கும் பொதுவா சமமான ஒரு சட்டமா இருக்கும். அப்படி கொண்டு வந்தா மட்டும்தான் ஏழை பணக்காரன் அரசியல்வாதி சாதாரண மக்கள் அப்படின்னு இல்லாம எல்லாத்துக்கும் உண்டான சமமான சட்டமா கொண்டு வரணும். மூணாவது விஷயம் என்னன்னா, வெளிப்படையான தண்டனையா இருக்கணும். ப்ரோ என்ன ப்ரோ சொல்றீங்க? அதெல்லாம் வந்து இந்தியாவுக்குள்ள வந்து செட் ஆகாது ப்ரோ. எப்படினாலும் வந்து கையில காசோ இல்ல வேற ஏதாவது பண்ணியோ அவங்க ஒரு 6 மாசமோ இல்ல வந்து 6 வருஷமோ வந்து கழிச்சதுக்கு அப்புறம் திரும்ப வந்து அதே தப்பு தானே ப்ரோ பண்ணுவாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ப்ரோ வெளிப்படையான தண்டனை வந்து? அதெல்லாம் சாத்தியமே இல்லை ப்ரோ. அப்படின்னா சாத்தியம் இல்லாத ஒண்ணு வந்து நம்ம சாத்தியப்படுத்தணும். ஏன் ஃபாரின் துபாயில வந்து வெளிப்படையான வந்து தண்டனை கொடுக்கறது இல்லையா? அந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வந்து இங்க சட்டமா ஏற்றினா மட்டும்தான் பெரிய அளவுல நடக்கிற எல்லா தப்புங்களுமே கம்மியாகும். இந்த வெளிப்படையான தண்டனை எப்படி இருக்குன்னா, எங்க என்ன சீமான் சொன்ன மாதிரி என் பொண்ணை தொட்டவனை புதைச்சிட்டு தான் என் பொண்ணுக்கு நல்ல காரியம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல ஒரு விஷயம் வந்து நோட் பண்ணிக்கிங்க, எந்த அரசியல்வாதியுமே இதை பத்தி சொல்லவே கிடையாது. என் பொண்ணு, என் பையன், என் ஃபேமிலி, என் குடும்பம், என் மக்கள் வந்து யார் பேசுறாங்கன்னா சீமானண்ண மட்டும்தான் இது வரைக்கும் பேசியிருக்காரு. விஜய் பேசியிருக்காரு அப்படின்னா அவர் வந்து நிறைய விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்குள்ள நம்ம பெருசா போகாம இந்த விஷயத்துக்கு தேவையானது என்னவோ நான் அதை சொல்றேன். அதாவது பாதிக்கப்பட்ட நபர்கள், அதுக்கப்புறம் குற்றம் செஞ்சவங்க, குற்றம் செய்ய தூண்டினவங்க, அதை பத்தி சம்பந்தப்பட்டவங்க, அவங்க ஃபேமிலி, அவங்க ஊருக்காரங்க, பிளஸ் அந்த குற்றம் செஞ்சா அவங்க ஊர்லயே வச்சு பாதிக்கப்பட்டவங்க வந்து என்ன தண்டனை சொல்றாங்களோ அதை வந்து இந்த சட்டம் வந்து நிறைவேற்றணும். அப்படி ஒரு விஷயம் செஞ்சாதான் இந்த மாதிரி வந்து தப்பு செய்யணும்னு தோணும். பாத்தீங்களா, அவனுக்குலாம் மனசுக்குள்ள ஒரு பெரிய பயம் வரும். அந்த விஷயத்த வந்து இங்க கொண்டு வரணும். நாலாவது விஷயம் என்னன்னா, இந்த ரோந்து பணி எல்லாம் போவாங்க பாத்தீங்களா, கண்காணிப்பு, அதைய வந்து கொஞ்சம் பெரிய அளவுல கொண்டு வரணும். ஏன்னா இப்போ ஒரு குற்றம் நடந்ததுக்கு அப்புறம் போய் விசாரிச்சு அதுக்கு உண்டான தீர்வை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, குற்றம் நடக்காததுக்கு முன்னாடி அது வந்து தமிழ்நாட்டுல நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ரோந்து நடவடிக்கை வந்து எல்லா இடத்துலயும் வந்து நம்ம பண்ணணும். அதாவது எங்கெங்க குற்றம் நடக்குது, மக்கள் அதிகமா கூடுற இடம், இல்ல ஆள் நடமாட்டமே இல்லாத இடம், அதெல்லாம் வந்து ரோந்து பணியை வந்து அதிகமா படுத்தணும். அதாவது ஒரு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் வந்து அதுக்குண்டான சொல்யூஷன் தேடாம அது தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதை எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பண்ணணும். அஞ்சாவது விஷயம் என்னன்னா, இப்போ தமிழ்நாட்டுல கொண்டு வந்திருக்க மாதிரி சிங்கப்பெண் படை அப்படிங்கிறது எல்லா ஸ்டேட்லயும் கொண்டு வரணும். ப்ரோ அதான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் நிறைய இருக்காங்களே, இதுக்கு மேல வந்து ஒரு போஸ்ட் தேவை அப்படின்னா
ஆமாங்க, கண்டிப்பா தேவை. எப்படின்னா சிங்கப்பெண் படம் மாதிரியே இன்னொன்னு கொண்டு வாங்க. ஆல்ரெடி போலீஸ் போர்ஸ் இருக்கு, சிங்கப்பெண் படை இருக்கு. இது இல்லாம இன்னொன்னு என்னன்னா பாதுகாவலர், அதாவது கார்டியன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு கொண்டு வந்து பொதுமக்களோட பொதுமக்களா, ஏன்னா இவங்களுக்கு வந்து காக்கி சட்டையோ இல்ல வேற ஏதாவது ஒரு ட்ரெஸ் யூனிஃபார்மோ கொடுத்துருவாங்க. ஆனா எங்க அண்ணன் சீமான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தையும் உள்ள கொண்டு வந்திருக்காரு. மக்களோட மக்களா இருப்பாங்க, ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா ஸ்பாட்ல பனிஷ்மெண்ட், அதுதான் வேணும். அப்படி ஒரு ஃபோர்ஸ் வந்து கொண்டு வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். இது எத்தனை பேர் வந்து வரவேற்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆறாவது விஷயம், ப்ரோ அதான் இவ்வளவு விஷயம் சொல்லிட்டீங்களா, இன்னும் என்ன ப்ரோ இருக்கு அப்படின்னா, ஆறாவது விஷயம் தான் இருக்கிறதுலே மெயினான பாயிண்ட். ஸ்கூல், காலேஜ், ஒர்க்கிங் ஏரியால இல்ல நம்ம சுத்தி எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு உண்டான பாதுகாப்பு வந்து நாம தான் தெரிவிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கூல் லெவல்ல இருந்தே தற்காப்பு கலையை வந்து நம்ம கொண்டு வரணும். ப்ரோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல வந்து ஏகப்பட்டதுன்னா அந்த குழந்தைங்க கொடுத்து அது படி இது படி ஹோம்ஒர்க் எழுதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டி ஏகப்பட்டதுன்னா கொடுக்குறாங்க. அது போக இதுவும் கொடுக்கணுமா அப்படின்னா இதுவும் கட்டாயமா தேவை. எல்லா ஸ்கூல்லயும் இது கட்டாயமா தேவை. அதையும் வந்து கொண்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். ஏன்னா ஒரு குழந்தை பின்னாடியே வந்து எந்த நேரமும் டீச்சர்ஸோ பேரண்ட்ஸோ இல்ல போலீஸ் போர்ஸோ இல்ல இந்த கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா சட்டத்திட்டமும் அந்த குழந்தைக்கு பின்னாடியே போயிட்டு இருக்காது. அந்த குழந்தைக்கு உண்டான சில அடிப்படையான ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தையினால அதையும் வந்து ஈஸியா வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்க முடியும். ஏன் இப்ப சைனாலே எடுத்துக்கீங்க, சைனா, ஜப்பான், சிங்கப்பூர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கல்வியே கிடையாதா? ஸ்கூல் லெவல்ல இருந்து தற்காப்பு கலையை வந்து எல்லா குழந்தைகளும் கட்டாயமா கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு சட்டமே இருக்கு. அதாவது மோடி சார் கிட்ட ஒரு ரிக்வெஸ்ட், நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரு ஆர்டர் ஒன்று இஷ்யூ பண்ணிருங்க. எல்லா ஸ்டேட்ல இருக்க எல்லா ஸ்கூலுக்குமே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கட்டாயமா தேவை அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து நீங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ஸ்கூல்லையும் அதை வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ப்ரோ நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் கொண்டு வந்துட்டா எல்லாமே சரியாயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா சரியாகணும். அதுக்கு தான் வந்து நான் சில பாயிண்ட்ஸ் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இதெல்லாம் கொண்டு வந்து இந்த அரசாங்கம் முறைப்படி எல்லாமே பண்ணாங்க அப்படின்னா குற்றங்கள் வந்து பெரிய அளவுல கம்மியாகும். நம்ம இந்தியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய இடத்துல இதுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். இந்தியால வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபாரின்ல இருந்து வராங்க அப்படின்னா நம்ம உயிருக்கோ நம்ம பொண்ணுக்கோ வந்து பெரிய அளவுல அங்க வந்து பாதுகாப்பு கிடையாது. இந்த நாட்டுக்காரனும் இங்க வந்து சுத்தி பார்க்க மாட்டாங்க. ஏன் நம்ம குழந்தையே நம்ம வீட்டை விட்டு நம்ம கண்காணிப்பு இல்லாம வெளியே அனுப்ப மாட்டோம். அந்த மாதிரி ஒரு நிலைமை இந்தியாவுக்கு வரக்கூடாதுன்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட தாட்டு. வேற என்னென்ன விஷயம் எல்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் கொண்டு வந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்க. கடைசியா நான் சொல்றது ஒண்ணுதான், இந்த குழந்தைக்கு நடந்த மாதிரியே வேற எந்த குழந்தைக்கும் நடக்கூடாது. அதுக்கு மெயினா இந்த அரசாங்கம் இந்த ஸ்டெப்ல எடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.